பர்த்டே செலிப்ரேஷனா இல்லை என்பிடிஎல் சஃபரிங்கா பார்த்துடலாமா? அப்பா பர்த்டே, ஸோ ரெஸ்டாரண்ட் போய் என்ஜாய் பண்ணோம். ஆனால் அந்த ஹாப்பினஸ்க்கு நடுவில் நான் மட்டும் நாளைக்கு எக்ஸாம் இருக்குது, ஒன்றும் படிக்கலைன்னு உட்காந்துருக்கேன். உங்கள் வீட்டு பிள்ளைய நினச்சி ஒரு ஃபாலோ மட்டும் பண்ணிடுங்க. வீட்டுக்கு வரவே ஆல்மோஸ்ட் 11:30 12 ஆகிடுச்சு. எல்லோரும் டயர்டாக தூங்கிட்டாங்க. நான் மட்டும் புக்கை ஓப்பன் பண்ணிவிட்டு அதை படிச்சுக்கிட்டு இருந்தேன். மார்னிங் ஷார்ப்பாக 6க்கு எழுந்து அலாரம் விட டென்ஷன் தான் சீக்கிரமாக எழுப்பி விட்டுடுச்சு. ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு திருப்பி ரிவைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அந்த நேரத்தில் நோட்ஸ் எல்லாம் பார்த்தா ஃபர்ஸ்ட் டைம் தான் பார்க்குற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் கொஞ்சம் ஸ்கின் கேரு கொஞ்சம் ரெடி ஆயாச்சு. ஹால் டிக்கெட், ஐடி கார்டு, மேண்ட்ரி திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு அவுட்ஃபிட் செக் பண்ணலாமா? பார்த்தா மேக்கப் சர்ப்ரைசிங்காக நல்லா வந்துருச்சு. நான் போய் எக்ஸாம் எழுதிட்டு வந்தேன். இப்போ தேவி எக்ஸாம் எழுத போகிறா. ஸோ இப்போ வந்து தேவி எக்ஸாம் எழுத போயிருக்கு. டைம் பார்த்தீங்கன்னா 1:53 ஆகுது. அவள் வந்தோடனே நம்ம கேட் வந்து வெனஸ்டேன்னு நினச்சிட்டு இருந்தேன். பார்த்தா நாளைக்குன்னு திருப்பி டைம் டேபிள் பார்த்து ரியலைஸ் ஆச்சு. இப்போ நம்ம அதுக்கு வேறு படிக்கணும், அண்ட் பிஎல்பி கோர்ஸ் முடிக்கணும், இன்டர்ன் சர்டிஃபிகேட் போய் உங்கள் பக்கத்துல வாங்கிட்டு வரணும். ஸோ 3 ஒர்க்கும் இருக்குது. என்ன பண்ண போகிறோன்னு சுத்தமாக ஐடியாவே இல்லை. படிக்கணும். ஸோ அதுக்கு அவள் போயிட்டு வரதுக்குள்ள நான் வந்து நிறைய கான்செப்ட்ஸ்லாம் பார்த்து வச்சுட்டு நான் அவளுக்கு வந்து சொல்லிக் கொடுக்கணும், ஈஸியாக இருக்கும். அப்புறம் நான் தான் போய் இன்டர்ன் சர்டிஃபிகேட் வாங்குவோம், நானும் என் ஃப்ரெண்டும். ஸோ அதுக்குள்ளே அவள் கொஞ்சம் பார்த்து வச்சிருவா. ஸோ அது வந்து எனக்கு சொல்லிக் கொடுப்பா. ஸோ அப்படியே மாற்றி படிச்சுக்க போகிறோம். அப்புறம் என்ன, உங்கள் பக்கம் போய் இன்டர்ன்ஷிப் லெட்டர் வாங்கிட்டு வந்துட்டேன். அவ்வளோதான் இன்னைக்கு விலாக். நெக்ஸ்ட் விலாகில் இன்னும் நிறைய கேவோஸோட சந்திப்போம். ஸ்டே டியூன். பை பை.